தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் ஒரு உயர் ரக போதைப் பொருளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் உட்காந்து தன்னுடைய கிரெடிட் கார்டு மற்றும் 500 ரூபாய் நோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தத்ரூபமாக அதை வீடியோ எடுத்து தக் லைஃப் என்று இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களை காட்டு தீயா பரவிச்சு அமைச்சர் சரத் அவர்கள் போதைப் பொருள் தான் பயன்படுத்திட்டாரு என்கிற குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. என்னுடைய குழந்தை 1 வயசு குழந்தை, அதற்கு மாத்திரை நுணுக்கிறதுக்காக தான் நான் கிரெடிட் கார்டை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. மாத்திரையை செல்போன் மேல வச்சு நுணுக்கமாக கிரெடிட் கார்டை வைத்து பொடி பொடியாக்கக்கூடிய அந்த வித்தையை சரத் அவர்கள் எப்படி பயின்றார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. 500 ரூபா நோட்டு எதுக்கு? நீங்க குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறீங்க, சரி, அந்த இடத்துல எதுக்கு 500 ரூபா நோட்டா வச்சிருக்கீங்க? இந்த சினிமா திரைப்படங்கள்லாம் உயர்தர போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுக்கு செல்போன் மேல அந்த பவுடரை வச்சு 500 ரூபா நோட்டை சுருட்டி அதை மூக்கு வழியா இழுக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். இதை உண்மையிலேயே அமைச்சர் சரத் அவர்கள் போதைப் பொருள் தான் பயன்படுத்தினாரா இல்ல மாத்திரை நுணுக்கிறதுக்காக பயன்படுத்தினாரா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன் அப்படின்னா சரத் அவர்கள் சொல்வது போல அவருடைய 1 வயது கை குழந்தை அப்படிங்கிறது அந்த வீடியோல இடம் பெறல. இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. இந்த வீடியோ உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. தாவேகாவுடைய நபர்கள் எப்படி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சரத் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறது முன்னாடி தான் இந்த வீடியோவை எடுத்தாரு. அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சரத் அவர்களுடைய பிஹேவியர் அப்படி கிடையாது. இதே மாதிரி சரத் அவர்கள் பீச்சில் குளிச்சுட்டு கையில ஒரு டின் பீர் பாட்டிலோட அந்த டின் பீரை குடிக்கிற மாதிரியான வீடியோக்களும் இன்னைக்கு ஃபுல்லா சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. திமுக போன்ற கட்சிகள் சரத் அவர்களை அமைச்சரவையில இருந்து தகுதி நீக்கம் செய்யணும் என்கிற கோரிக்கைகளை முன் வச்சு திமுகவுடைய மாணவர் அணி இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழக தரப்பு அனுமதி மறுத்ததை அடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறை அப்படிங்கிறது கைது செய்தது. இதுல முக்கியமாக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அல்ல, நாங்கள் கேட்ட இடத்தில் முறையாக அனுமதித்திருந்தால், அங்கேயே கூட இது போல அனுமதித்திருந்தால் ஒரு கோஷம் போட்டு கலைந்து சென்றிருப்போம். தடுக்கின்ற பொழுதுதான் இது காட்டாற்று வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை கடந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அச்சுறுத்தலால் மிரட்டல்களால் அணிபடையை வைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு ட்ரெய்லராக இன்றைக்கு காட்டியிருக்கின்றோம். இந்த தாவேகா கும்பல் இந்த அமைச்சர் சரத்துக்கு எப்படி முட்டு கொடுக்குது அப்படின்னா, ஏண்டா ஒருத்தன் லைஃப் லாங் தலைவாரியாவடா இருப்பான் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி காமெடியில வர்ற மாதிரி அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண வீடியோக்களை இப்ப எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? இதே போலதான் தஞ்சாவூர் தாவேகா எம்எல்ஏ பல வருஷத்துக்கு முன்னாடி புட்டி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா ஒன்னையும் தொட்டுக்கிறேன் அப்படிங்கிற பாட்டுக்கு கையில பீர் பாட்டிலோடு நடனம் ஆடியதும் ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் முன்னாடி அந்த மாதிரி இருந்தாங்கப்பா, இப்ப நாதஸ் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி இப்ப ஒழுக்கமா தானே இருக்காங்க. அவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு குற்றம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், எப்பயோ நடந்ததுக்கு இப்ப எப்படிங்க அமைச்சர் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு தாவேகா கும்பல் தொடர்ந்து முட்டு கொடுத்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவை தாவ சண்டையிலயோ கோழி குண்டு விளையாடுற இடத்துலயோ மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பட்கெட்டா லைஃப் லாங் ஒரு தெல்லவாரியோட இருப்பான். இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவனதை அடுத்து எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்ததுல இருந்து கண்டனங்கள் சரத்குமார் அவர்களுக்கு எதிராக வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கில்லி சரத் மேல ஆளுகிற தாவேகா அரசு உளவுத்துறை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சரத் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தா சட்டம் தன் கடமையை செய்யும், தாவேகா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும், தாவேகா அமைச்சரவையிலிருந்து சரத் அவர்கள் நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அதாவது அவர் சாதா சரத் இல்ல, கில்லி சரத். இந்த கில்லி அப்படிங்கிறவர் எப்ப வெளியில வருவாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் இந்நாள் முதலமைச்சருமான விஜய் அவர்களே அவருடைய தத்துவ பாடல் ஒன்றின் மூலமாக சொல்லி இருக்கிறார். மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெல்ல வருவாண்டா. அப்போ கில்லி சரத் எப்ப வெளியில வருவாரு அப்படின்னா அவருக்கு போக வேண்டியது உள்ள போனா மட்டும்தான் வெளியில வருவாரு கில்லி சரத் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல நெட்டிசன்கள்லாம் இந்த கில்லி சரத்தை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
கில்லி சரத் உண்மையிலேயே போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார்னா அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை எடுக்கணும் அப்படின்னு திமுக போராடுறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா, யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படிங்கிற கதையா, திமுகவிற்கு போதைக்கு எதிராக போதைப் பொருள் ஒருத்தர் பயன்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக அவரை எதிர்த்து போராடுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. திமுகவிற்கு தாவேகாவை கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் உரிமையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா மக்கள் உரிமையை கொடுத்திருந்தாலும் திமுகவிற்கு அதை பத்தி பேசுறதுக்கு போராடுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்பித்தான் ஆகணும். ஏன்னா ஜாஃபர் சாதிக் போன்ற நபர்கள் எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுத்து வச்சுட்டு நீங்கெல்லாம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாவேகாவுடைய அமைச்சர் சரத்துக்கு எதிராக போராட்டம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை திமுகவை பார்த்து நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. அப்ப இந்த தாவேகா அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய தகுதியும் உரிமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் தான் இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் 15 ஆண்டு காலமாக களத்தில் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் சட்டசபைக்குள்ள போனதில்லை, அவர் முதலமைச்சராக இருந்ததில்லை. அதனால இந்த தாவேகாவை கேள்வி கேட்கக்கூடிய அனைத்து தகுதியும் சீமானவர்களுக்கும் சீமானவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்துல. ஏன்னா சீமான் போன்ற நபர்கள் விஜய் செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத ஆட்சியை ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, போராட மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. திமுக யோக்கிய வரா சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்ற கதையா? இது திமுக கையில் எடுக்கிறத விட இந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி கையில் எடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே மக்களுக்கு மத்தியில் இன்னும் அது பெருசா பேசப்படும். நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க. திமுகவிற்கு மாற்று தாவேகா இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தாவேகாவுக்கு எதிராக இந்த திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது காமெடியாக தான் மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுது. சீமானவர்கள் இந்த போதைக்கு எதிரான போராட்டங்கள், அதே போல ஒரு கன்னடரை கொண்டு டெல்லி சிறப்பு ஆலோசகராக விஜய் அவர்கள் நியமித்ததற்கு எதிராக போராட்டங்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தான் இப்போ விஜயை வீரியமா எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி சீமானவர்களுடைய தம்பிகளும் விஜயை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாங்களோ அதை விட வீரியத்தோட செயல்பட வேண்டிய முக்கியமான நேரம் இது. ஆனா இந்த நேரத்துல திமுக போராட்டம் பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்த தாவேகா போன்ற திரை கவர்ச்சியில வந்த கட்சிக்கும் உண்மையான மாற்று. அவங்க இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு மத்தியில் மதிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனா திமுக போன்ற கட்சிகள் இப்ப தாவேகாவிற்கு போராட்டம் பண்ணி அழுத்தம் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த சரத்து மீது ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது தாவேகா அப்படின்னா நாங்க பண்ண போராட்டத்தினால தான் கில்லி சரத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு திமுக மாறுதட்டிக்கும். சட்டசபை அப்படின்னு வரும்போது நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் உட்காந்துருக்கு. அங்க திமுகவும் உதயநிதியும் ஸ்கோர் பண்ணிட்டு போட்டோம். ஆனா அரசியல் களம் அப்படின்னு வரும்போது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானவர்கள் தான் ஒவ்வொரு களத்தையுமே பயன்படுத்தி இருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் சீமானவர்களும் சீமானுடைய கட்சிக்காரர்களும் அமைதி காப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களாகி நீங்க தாவேகாவை சேர்ந்த கில்லி சரத் அவர்கள் உண்மையிலேயே போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு திமுக முன்னெடுத்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருந்தா அது எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் வீரியமா சென்று அடைந்திருக்கும் அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.